ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 1, 2, 2A, 4, VAO இந்த எக்ஸாம்ஸுக்கு தேவையான ஹிஸ்ட்ரி போர்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற லெசன் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேள்வி மற்றும் பதில் அடிப்பில் நான் டீச் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக நல்லா பார்த்து பயனடைங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? சும்மா அதில் தேவையில்லாத வளவலன்னு ஹிஸ்ட்ரி தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் கண்டிப்பாக இது நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுவீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஹிண்ட்ஸ் எடுத்து படித்தாலும் சரி. ஓகேவா? ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்டு குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் என்னாட்டும் யூஸ் ஆகட்டும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிபி 300 முதல் 600 வரை தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா களப்பிரர்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னது, களப்பிரர்கள் தான் என்ன பண்ணாங்க, கிபி 300 to 600 வரை தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள். ஓகேவா? அடுத்தது பல்லவர்களின் தோற்றம் பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கருத்து இருக்குது. ஓகேவா? பல்லவர்களின் தோற்றம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா 3 கருத்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவர்கள். ஓகேவா? என்னது, தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவர்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாரசீகத்தை சேர்ந்தவர்கள். ஓகேவா? பாரசீகத்தை சேர்ந்தவர்கள். அடுத்தது சாதவாகனர். ஓகேவா? சாதவாகனர்னு ஒரு வர்க்கம் இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அலுவலர்களாக வேலை செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான என்னது, இவங்களுடைய தோற்றம் பற்றி 3 விதமான கருத்தை சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சியின் போது காஞ்சிக்கு வருகை புரிந்த சீன பயணி யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், யுவான் சுவாங். ஓகேவா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் ஆட்சியை தொண்டை மண்டலத்தில் தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு. ஓகேவா? ஸோ சிம்ம விஷ்ணு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் இருக்கிறார்ல, அவருடைய அப்பா. ஓகேவா? இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனி சிம்மன் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது. ஓகேவா? அவனி சிம்மன் அப்படின்னா உலகின் சிங்கம்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா அர்த்தம் உலகின் சிங்கம். ஓகேவா? உலகின் சிங்கம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் மிகச்சிறந்த கல்வி மையமாக திகழ்ந்தது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி. ஓகேவா? ஸோ காஞ்சிபுரம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த கல்வி மையமாக அப்போ இருந்திருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வடமொழி புலவர் தண்டி. ஓகேவா? ஸோ தர்மபாலர் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லன் வாதாபி கொண்டான் என்று புகழப்பட்டவர் என்று ஃபஸ்ட்டு நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன். ஓகேவா? அவர் வந்து மகேந்திரவர்மனுடைய பையன். இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தான் என்னது, மாமல்லன், மற்போரில் சிறந்தவன். ஓகேவா? மாமல்லன். அது அடுத்தது சாளுக்கியருடைய தலைநகரமான வாதாபியை ஜெயிச்சதுனால வாதாபி கொண்டான். ஸோ இந்த 2 பட்டமும் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம். ஸோ அன்னைக்கு வந்து மாமல்லபுரம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம். ஓகேவா? இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் ரதங்கள். ஓகேவா? ஸோ ஒற்றைக்கல் ரதம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலாம் நரசிம்மவர்மனின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒற்றைக்கல் ரதம் இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவ ரதம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 5 ரதங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரே கல்லால் செதுக்குனது. ஓகேவா? ஸோ அது ஒற்றைக்கல் ரதம். இது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் சொல்லுவாங்க இவர் பேர். ஓகேவா? ராஜசிம்மன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ராஜசிம்மன்னாலும் இவர் தான், இரண்டாம் நரசிம்மவர்மனாலும் இவர் தான். இவர் கட்டிய ஆலயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? காஞ்சி கைலாசநாதர் கோயில். ஓகேவா? இது வந்து இவர் கட்டினது தான். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் கடற்கரை கோயில். ஓகேவா? மகாபலிபுரம் கடற்கரை கோயில். ஓகே, இதுவும் இவர் கட்டினது தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பனைமலை என்னது, தாளகிரீஸ்வரர் கோயில். ஓகேவா? ஸோ பனைமலை தாளகிரீஸ்வரர். ஓகேவா? ஸோ தாளகிரீஸ்வரர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இவர் கட்டினது. ஓகேவா? காஞ்சி கைலாசநாதர் கோயில், மகாபலிபுரம், மாமல்லபுரம் கடற்கரை கோயில், அதேமாதிரி பனைமலை தாளகிரீஸ்வரர் கோயில். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 2nd நந்திவர்மன். ஓகேவா? ஸோ நந்திவர்மன் என்ன பண்ணார், இரண்டாம் நந்திவர்மன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்சியில் வைகுந்த பெருமாள் கோயிலை வந்து பார்த்திங்கன்னா கத்தியவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்கிறாரு பார்த்திங்களா, திருமங்கை ஆழ்வார். ஸோ அவருடைய சமகாலத்தவர் இவர். ஓகேவா? திருமங்கை ஆழ்வாருடைய சமகாலத்தவர் இவர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பல்லவரசர் யாருன்னு நம்மளுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்,
அபார சித்தன். ஓகேவா. ஸோ அபார சித்தன் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பல்லவ அரசர். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களின் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு பார்த்திங்கன்னா மண்டலம். ஓகேவா. ஸோ மண்டலம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஷயம். ஓகேவா. ஸோ விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னது வளநாடு. ஓகேவா. வளநாடு. அதுக்கடுத்து ஊர். ஓகேவா. ஸோ ஊர். ஓகேவா. ஸோ கடைசி அலகு. ஓகேவா. நிர்வாக அமைப்பின் கடைசி அலகு எதுன்னு சொல்லி கேட்டால் கிராமம்னு சொல்ல தெரியணும். ஓகேவா. மண்டலமாகவும் விஷயமாகவும் வளநாடாகவும் ஊராகவும் என்னது பல்லவர்களின் நிர்வாகம் என்னது பிரிக்கப்பட்டது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களின் வளர்ச்சிக்கு உதவியது வந்து பார்த்திங்கன்னா வாரியங்கள். ஓகேவா. ஸோ வாரியங்கள் என்ற அமைப்பு தான் கிராமங்களின் வளர்ச்சிக்கு உதவியது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மக்த விலாச பிரகடனம் பகத் வியோகம். ஓகேவா. இந்த 2 நூலையும் எழுதணும் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன். ஓகேவா. முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேவா. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பல்லவர்களின் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் மற்றும் அதன் ஆசிரியர். ஓகேவா. மஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மத்த விலாச பிரகடனம் அதாவது பகவத் வியோகம் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் எழுதினார். நெக்ஸ்ட் வந்து தண்டி அப்படிங்கிற ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா என்னது கீதார்ஜுனியம். ஓகேவா. ஸோ அவந்தி சுந்தரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவந்தி சுந்தரி கதாசாரம். ஓகேவா. ஸோ அவந்தி சுந்தரி கதாசாரம் அப்படிங்கிற நூலை என்ன பண்ணார் இவர் எழுதினார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாரவி. ஸோ பாரவி இதெல்லாம் நேற்றே நான் சொல்லியிருந்தேன். பாரவி அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் பாரவி கீதார்ஜுனியம். ஓகேவா. ஸோ கீதார்ஜுனியம் அப்படிங்கிறவுடைய நூலை என்ன பண்ணார் எழுதினார். ஓகேவா. அதுக்கடுத்து புகழ்பெற்ற நந்தி கலம்பகமும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேரில் தான் எழுதப்பட்டது. ஓகேவா. நந்தி கலம்பகம் இதனுடைய ஆசிரியர் யாருன்னு எனக்கு இல்லை. ஓகேவா. புக்கிலேயே இல்லை. இதனுடைய ஆசிரியரை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா. ஆனால் இது வந்து யாரை பற்றி பாடுனுச்சு, யாரை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டதுன்னா 3ஆம் நந்திவர்மன். 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடப்பட்டது தான் இந்த நந்தி கலம்பகம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் தான் இயற்றப்பட்டது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாரத வெண்பா. ஓகேவா. பாரத வெண்பா. ஓகேவா. ஸோ மகாபாரதத்தை அப்படியே உல்டா பண்ணி எழுதப்பட்ட இந்த பாரத வெண்பா நூல். ஓகேவா. பெருந்தேவனரால் பாடப்பட்டது. ஓகேவா. பெருந்தேவனார் இது எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பெருந்தேவனார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட என்னது நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் கால கட்டடக்கலை எப்படின்னா ஸோ 4ஆக பிரிக்கப்படுது. ஓகேவா. பல்லவர் கால கட்டடக்கலை இந்த மாதிரி 4ஆக. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரன் பாணி. ஓகேவா. ஸோ மகேந்திரன் பாணி. ஓகேவா. மகேந்திரன் பாணி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகேந்திரவாடி, சீயமங்கலம், திருச்சி. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரன் பாணி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைக்கல் ரதங்கள். ஓகேவா. ஸோ ஒற்றைக்கல் ரதங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மன் பாணி. ஓகேவா. நரசிம்மன் பாணி வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைக்கல் ரதங்கள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்குது. அது 3வது வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் பாணி. ஓகேவா. ராஜசிம்மன் பாணி இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில். ஓகேவா. செகண்டு நரசிம்மவர்மன். அது 4வது வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான கோயில். கட்டுமான கோயில் 4வது டைப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில். ஓகேவா. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இந்த 4 டைப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட் சங்கீர்ண ஜாதி என புகழப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் தான். ஓகேவா. ஸோ இவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அடைமொழி நிறையா இருக்கும். இவர் போருக்கே போக மாட்டார் பழகுது. இதே தான் வேலை பழகுது. சரி. ஓகே. சங்கீர்ண ஜாதின்னு சொல்லி புகழப்பட்டவர் யார் முதலாம் மகேந்திரவர்மன். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இசையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திறமையாக இருந்திருக்கிறாரு. ஓகேவா. இசையில் மியூசிக்கில். ஓகேவா. அதனால் இந்த பேர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சோழர்கள் பற்றிய செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா எதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா மெகஸ்தனிஸ் தாலமி ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வெளிநாட்டு பயணிகள். அதேமாதிரி அசோகர் கல்வெட்டு. ஓகேவா. அசோகர் கல்வெட்டு. அதேமாதிரி மகாபாரதம் இதில் இந்த 4லையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க சோழர்களுடைய செய்திகள் நம்ம என்ன பண்ணிடலாம் எடுத்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் சோழர்களின் ஆட்சி பகுதியாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி அண்ட் தஞ்சாவூர். ஓகேவா. ஸோ திருச்சி அண்டு தஞ்சாவூர் இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களின் ஆட்சி பகுதியாக இருந்தது. அப்போது இதனுடைய தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா உறையூர். ஓகேவா. ஸோ உறையூர் இந்த சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற சோழ அரசன் பார்த்திங்கன்னா கரிகாலன். ஓகேவா. ஸோ கரிகாலன் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா
காவிரியின் குறுக்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணார், கல்லணையை வந்து பார்த்திங்கன்னா கட்டினவர் இவர் தான். ஓகேவா, இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சோழர்களின் இலச்சினை என்னன்னு பார்த்தீங்கன்னா புலி. ஓகேவா, ஸோ இவங்களுடைய இலச்சினை என்னது, புலி. அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிற்கால சோழர்களின் ஆட்சியை தொடங்க காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன். ஓகேவா, விஜயாலய சோழன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, விஜயாலய சோழன் இனிமேல் மறக்கவே கூடாது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதுரை கொண்டான் என அழைக்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா முதலாம் பராந்தகன். ஓகேவா, ஸோ முதலாம் பராந்தகன். ஓகே, பராந்தகன் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை கொண்டான் என அழைக்கப்படுறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதில், ஓகேவா, எதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கினார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னது, கணக்குகளை பராமரிப்பது. ஓகேவா, ஸோ கணக்கு பராமரிப்பது. ஓகேவா, மற்றும் அதை தணிக்கை செய்வது. ஓகேவா, ஸோ ஆடிட்டிங். ஓகேவா, அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆடிட்டிங். ஓகேவா, ஸோ கணக்குகளை பராமரிப்பிலும் அதனை தணிக்கை செய்வதில் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து சிறந்து விளங்கினாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர் காலத்தில் இலவச மருத்துவமனைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளன. ஓகேவா, ஆத்துலார் சாலை. ஓகேவா, ஸோ இலவச மருத்துவமனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆத்துலார் சாலை, ஆத்துலார் சாலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அழைக்கப்பட்டது. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் உள்ளிட்ட நிறையா இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்குது. ஓகேவா, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்துலார் சாலை என்று அழைக்கப்பட்ட இலவச மருத்துவமனைகள் இருந்துள்ளது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா முன்னீர் பழந்தீவு. ஓகேவா, என அழைக்கப்பட்ட பகுதி வந்து பார்த்திங்கன்னா மலேய தீவு. ஓகேவா, ஸோ மலேய தீவு தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னீர் பழந்தீவு. ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட தீவு. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றியது யாருன்னு பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜன் இருக்கிறார் பார்த்தியா, ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை கைப்பற்றினார். ஓகேவா, ஸோ அதனால தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேரரசு சோழர்கள். ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினவர் யார், இந்த முதலாம் ராஜராஜ சோழன் தான். ஓகேவா, ஸோ ராஜராஜ சோழன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்தையும் கட்டினார். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த தேவாரம் யாருடைய ஆட்சி காலத்தில் தேவாரம் தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ராஜராஜன் காலத்தில் தான் என்ன பண்ணாங்க, இதையும் தொகுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய கேள்வி, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது. ஓகேவா, தேவாரம் தொகுக்கப்பட்டது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜேந்திரன். ஓகேவா, இந்த முதலாம் ராஜராஜனுடைய பையன் ஃபஸ்ட்டு ராஜேந்திரன். ஓகேவா, இவர் தான் என்ன பண்ணார், இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை என்ன பண்ணார், நிறுவினார். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வட இந்தியாவை என்ன பண்ணுற கைப்பற்ற போகும்போது என்ன பண்ணார், அந்த வங்கப்பகுதி மஹிந்தனையும் என்ன பண்ணார், இவர் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டாரு. ஓகேவா, ஸோ அதன் நினைவாக தான் என்ன பண்ணாங்க, இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை அவர் வந்து பார்த்திங்கன்னா கட்டினார். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோழ பேரரசு புகழின் உச்சியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் தான். ஓகேவா, ஸோ முதலாம் ராஜேந்திரன் காலம் தான் புகழின் உச்சியில் இருந்தது. ராஜராஜன் காலத்தில் இருந்தது, ஆனால் அதை விட அவருடைய புகழ் ப்ளஸ் இவரோட புகழ் ரெண்டையும் சேர்த்து முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா புகழின் உச்சியில் இருந்தது. அடுத்து சாளுக்கிய சோழ மரபை ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். ஓகேவா, முதலாம் குலோத்துங்க சோழன். ஓகேவா, முதலாம் குலோத்துங்க சோழன். ஸோ இவர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே, ஸோ ஒட்டுக்கூத்தர், ஜெயங்கொண்டார், கம்பர், ஓகேவா, ஸோ புகழேந்தி புலவர், இவங்க எல்லாமே இவர்கிட்ட தான் அவைக்கள புலவராக இருந்தாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு குலோத்துங்க சோழன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா சுங்க வரி இவர் வந்து பார்த்திங்கன்னா நீக்கினார். சுங்க வரி என்ன பண்ணார், இவர் வந்து பார்த்திங்கன்னா நீக்கிட்டார். ஓகேவா, நீக்கினதுனால வணிகம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ஆயிடுச்சு மக்களுக்கு. ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் அழைக்கப்படுறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு யாருடைய ஆட்சியில் சோழ பேரரசு வந்து பார்த்திங்கன்னா சிதைவடைய தொடங்கியது அப்படின்னு சொல்லி சோழ பேரரசுனா மூன்றாம் ராஜேந்திரன். ஓகேவா, மூன்றாம் ராஜேந்திரன் காலத்தில் தான் என்ன போச்சு, இந்த சோழ பேரரசு வந்து சிதைவடைய, அதாவது அழிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த சோழர்களின் ஆட்சி முறை, அதாவது நிர்வாக முறை எப்படி இருந்துச்சுன்னா மண்டலம், பேரரசு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மண்டலமாகவும், அதுக்கடுத்து வளநாடாகவும், அதுக்கடுத்து என்னது ஊராகவும் என்ன பண்ணுது பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேவா, ஸோ அவங்கள மாரி தான். ஓகேவா, ஊராகவும் பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களின் ஆட்சி முறை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குடவோலை முறை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்களை
ஏன்னா அது தேர்ந்தெடுக்கிற சோழர்களின் முறை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடவோலை முறை. இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எம்பி எம்எல்ஏவை நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, ஓட்டு போட்டு. ஸோ இதுக்கு முன்னோடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குடவோலை முறை தான். ஓகேவா, சோழர்கள் காலத்தில் தான் இது நினச்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய காலத்தில் வரி விதிப்புக்கான கணக்கெடுப்பு பணி நடந்தது. ஓகேவா, தொடங்கியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த முதலாம் ராஜராஜன் காலத்தில் தான் என்ன பண்ணார், இந்த இந்த வரி கணக்கெடுப்பு பணி என்ன பண்ணார், ஸ்டார்ட் பண்ணார். இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணவர் யாருன்னு பார்த்திங்கன்னா சேனாதிபதி. ஓகேவா, சேனாதிபதி குறவன். ஓகேவா, சேனாதிபதி குறவன் சொன்னவர். ஓகேவா, சேனாதிபதி குறவன் என்பவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த ராஜராஜன் காலத்தில் விதிக்கப்பட்ட வரி விதிப்பு புத்தகத்தை என்ன பண்ணார், இவர் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணார். கணக்கு பணியை வந்து இவர் தான் செஞ்சார். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 திருமுறைகள் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றை தொகுத்தவர்கள். ஸோ 12 திருமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா சைவ நூல். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா தொகுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. ஓகேவா, நம்பியாண்டார் நம்பி. ஓகேவா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஸோ நம்பியாண்டார் நம்பி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை வந்து பார்த்திங்கன்னா தொகுத்தவர். அடுத்து 4000 திவ்ய பிரபந்தம் வந்து பார்த்திங்கன்னா என்னது வைணவ நூல். ஓகேவா, இது வந்து ஆழ்வார்கள் எழுதினாங்க. இதை தொகுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா நாதமுனி. ஓகேவா, ஸோ நாதமுனி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தொகுத்தார். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், தக்கையாக்க பரணி, மூவர் உலா. ஓகேவா, ஸோ மூவர் உலா அப்படிங்கிறதையும் சேர்த்திக்கோங்க. மூவர் உலா இதை 3 நூலையும் எழுதினவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். ஓகேவா, ஸோ ஒட்டக்கூத்தர் பந்தயம் வச்சு பாடுறதுல இவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பர்ட்டாக, அதனால் இவர் வந்து ஒட்டக்கூத்தர்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இளம்பூர்னார், நச்சினார்க்கினியர், பரிமேல் அழகர். ஓகேவா, ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு ஒரு எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா, இவர் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் இளம்பூர்னார். ஓகேவா, அது வந்து பரிமேல் அழகர் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு ஒரே பதின்மர். ஓகேவா, ஸோ ஏன்னா அது 10 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த உரை யார் எழுது, பரிமேல் அழகர் உரை தான். அந்த பரிமேல் அழகர் தான் அறிவார். ஓகேவா, இவர் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்து சமகாலத்தவர்கள். இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களுடைய சமகாலத்தவர்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முற்கால சோழர்களின் கட்டடக்கலை. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா எளிமையானது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா இருந்திருக்காது. ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக தான் பண்ணியிருப்பாங்க. அங்கே அதை பார்த்துட்டு தான் அதை விட சூப்பராக பண்ணுங்கிற ஐடியா நம்மளுக்கு வரும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு இவங்க பண்ணும்போது என்னது, முற்கால சோழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டடக்கலை எளிமையாக இருந்தது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். ஓகேவா, ஸோ இது கட்டினவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜராஜன் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ ராஜராஜன் தான் கட்டினார். எப்போ 1010 தான். ஓகேவா, இப்போ 2010 இது வந்து பார்த்திங்கன்னா 1000வது விழா கொண்டாடினாங்க. ஓகேவா, இதனுடைய விமானத்தின் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 216 அடி. ஓகேவா, 216 அடி மற்றும் அதன் அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 அடுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கேட்கக்கூடிய கொஷின். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 216 அடி விமானம் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 216 அடி. அதேமாதிரி எத்தனை அடுக்குன்னா 13 அடுக்கை கொண்டது. ஓகேவா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் தோன்றிய இசை. ஓகேவா, இசை வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக இசை. ஓகேவா, கர்நாடக இசை. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் தோன்றிய இசை. நடனம் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம். ஓகேவா, ஸோ பரதநாட்டியம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழர்கள் காலத்தையே தோன்றிய நடனம். ஓகேவா, ஸோ அழகு மிளிரும் கலைன்னு இது சொல்லுவாங்க, கேட்டால் சொல்ல தெரியணும். ஓகேவா, அழகு மிளிரும் கலை இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக டான்ஸு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தில் சோழர்களின் ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா யாருந்தாலும் 430 ஆண்டுகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 430 ஆண்டு. அதாவது கிபி 850 டு ஓகேவா 1279 வரை. அது வந்து கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா 430 ஆண்டுகள் வரும். ஓகேவா, ஸோ 430 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க, இவங்க ஆட்சி செஞ்சாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களின் வரலாற்று செய்தி எந்த அயல்நாட்டு பயணியின் குறிப்பில் நம்ம அறியலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெகஸ்தனிஸ், இவர் தான் ஃபஸ்ட்டு வராரு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிலினி. ஓகேவா, தாலமி போலக்கூடாது, அவங்களது சோழர்களில் வந்துடுவார். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யுவான் சுவாங். ஓகேவா, ஸோ இவங்க 3 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, பாண்டியர்களின் வரலாற்று செய்தி என்ன பண்ணிருக்கிறாங்க, தன்னுடைய பயண குறிப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சங்கங்களை அமைத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா முற்கால பாண்டியர்கள் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா முற்கால பாண்டியர்கள் சொல்லணும். ஓகேவா, ஸோ முற்கால பாண்டியர்கள் சொல்லணும். ஏன்னா 3ஆம் சங்கம் தான் கடை சங்கம். அதே வந்து பார்த்திங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம்னா இந்த 2ஆம் நூற்றாண்டு தான் சங்ககாலம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முற்கால பாண்டியர்களில் தான் இதெல்லாம் வருது. 3வது இதே வந்து பார்த்திங்கன்னா முற்கால பாண்டியர்களில் தான் வருது. அதனால் வெறும் பாண்டியர்கள்னு சொன்னால் அது தப்பு. ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முற்கால பாண்டியர்கள் தான் இதுக்கு சரியான விடை.
தமிழ் சங்கங்களை அமைத்து என்னது தமிழை வளர்த்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முற்கால பாண்டியர்கள் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோநாடு வழங்கிய சுந்தரபாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் மாரவர்ம சுந்தரபாண்டியன். ஓகேவா. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது சோநாடு வழங்கிய சுந்தரபாண்டியன். ஓகேவா. சோழ நாடு திருப்பி கொடுத்ததுனால சோநாடு வழங்கிய சுந்தரபாண்டியன் அழைக்கப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலாம் மாரவர்ம சுந்தரபாண்டியன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன் சிறப்பு பெயர் வந்து பார்த்திங்கன்னா எம்மண்டலமும். ஓகேவா. எம்மண்டலமும் கொண்டர்லிய சுந்தரபாண்டியன். ஓகேவா. ஸோ எம்மண்டலமும் கொண்டர்லிய சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறது ஒரு பேர். அதுக்கடுத்து பரமேஸ்வரன் அப்படிங்கிறது இவருக்கு வச்சுக்கிட்ட பட்டம். ஓகேவா. பொன் வேய்ந்த பெருமாள். ஓகேவா. பொன் வேய்ந்த பெருமாள் அப்படிங்கிறது ஒரு பட்டம். ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாராஜாதி ராஜா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா. உலக பாரம்பரிய தினம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஜிகே இது பேர். ஓகேவா. ஸோ ஏப்ரல் 18 தான். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா சமூக கலாச்சாரத்தை பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கோசரம் ஓகேவா நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிச்சிட்டு வந்துருக்குது. ஸோ இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக உறுதிமொழி எடுக்கிறோன்னா ஓகேவா என்னது சமூக பெருமை கொண்ட இடங்களை பாதுகாக்கவும் அதன் மீது அக்கறை கொள்ளவும். ஓகேவா. சமூக பெருமை கொண்ட இடங்களை பாதுகாக்கவும் அதன் மீது அக்கறை கொள்ளவும் நம்ம என்ன பண்ணோம் அந்த நாட்களில் உறுதி எடுத்துக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொல்லம் கொண்ட பாண்டியன் என்று சிறப்பிக்கப்படுவர் முதலாம் மாரவர்ம குலசேகரன். ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ல நல்லா வேர்ட்ஸை நல்லா காது கொடுத்து கேளுங்க. எழுதுறது புரியலன்னு சொல்லாதீங்க. ஓகேவா. கொல்லம் கொண்ட பாண்டியன் சிறப்பிக்கப்பட்டவர் யார்? முதலாம் மாரவர்ம குலசேகரன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாண்டியர்களின் ஆட்சியில் வேளாண் தொழில் செய்வர்கள் பூமி புத்திரர்கள். ஓகேவா. பூமி புத்திரர்கள் என அழைக்கப்பட்டனர். ஓகேவா. ஸோ பூமி புத்திரர்கள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாண்டியர்கள் எவ்வளவு குடைவரை கோயில்களை உருவாக்கியுள்ளனர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 50க்கும் மேலே. ஓகேவா. ஸோ அபோ 50. ஓகேவா. 50க்கும் மேற்பட்ட குடைவரை கோயில்களில் தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த பாண்டியர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாண்டிய மன்னன் தன் ஆட்சிக்கு உட்பட்ட கோயில்களில் அர்த்த மண்டபம் மணிமண்டபம் சன்னதிகளை கட்டியுள்ளார். ஓகே. இது பார்த்திங்கன்னா குலசேகர பாண்டியன். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குலசேகர பாண்டியன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டை பற்றி. ஓகேவா. அதனால தான் இதெல்லாம் எடுத்துருக்குறோம். ஓகே. ஸோ குலசேகர பாண்டியன் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் கட்டி தந்திருக்கிறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல்களை எழுதியவர்கள் யார்? ஓகேவா. ஸோ நூல் ஆசிரியர். ஸோ திருவாசகம் யார்? மாணிக்க வாசகர். ஓகேவா. யார்? திருவாசகம் யார்? மாணிக்க வாசகர். ஓகேவா. திருப்பாவை யார்? ஆண்டாள். ஓகேவா. ஸோ திருப்பாவை ஆண்டாள். திருப்பல்லாண்ட ஓகேவா நம்மாழ்வார். பல்லாண்டு யார்? நம்மாழ்வார் எழுதுனது இது. ஓகேவா. ஸோ மகாபாரதம் வில்லிபுத்தூரால். ஓகேவா. மகாபாரதம் யார்? வில்லிபுத்தூரால் எழுதுனது. ஓகே. நெக்ஸ்ட்டு நைடதம் வீரபாண்டியன் எழுதுனது தான் இந்த நைடதம். அடுத்தது சேயூர் முருகன் உலா மற்றும் ரத்னகிரி உலா. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கவிராயர். ஓகேவா. ஸ்ரீ கவிராயர் எழுதுனது. ஓகேவா. ஸோ இந்த நூலாசிரியர்கள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயப்பாடல்கள் இசை கதைக்களம் நாடக மேடை போன்ற கலைகளின் தொட்டிலாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் இருந்த கோயில்கள் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள். சோழர் கால கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா சமயப்பாடல்களுக்கும் இசை கதைக்களம் நாடக மேடை போன்ற கலைகளின் தொட்டிலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோயிலில் தான். அதனால் கோயில்கள் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாண்டியரது சிற்பங்கள் அலங்காரம் தவிர வேறு எவற்றை ஓகேவா நம்மளுக்கு வந்து தந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ வரலாற்று செய்தி. ஓகேவா. வரலாற்று செய்தி எல்லாம் பண்ணுறது நம்மளுக்கு இந்த நியூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரலாற்று செய்தி இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சோழர்களை பற்றியோ பாண்டியர்களை பற்றியோ நம்ம படிச்சிருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்போ விலை மதிப்பற்ற வரலாற்று செய்திகள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க தந்திருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்கள். பாண்டியரது சிற்பங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓவியம்
இசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியரது சிற்பங்கள்னு நம்மளுக்கு எடுக்க தெரியணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமாறன். ஓகேவா. ஸ்ரீமாறன் ஸ்ரீ வல்லபன். ஓகேவா. ஸ்ரீமாறன் ஸ்ரீ வல்லபன் கால சௌரவியத்தை எங்கே காணலாம். ஓகேவா. இது வந்து சித்தன்னவாசல். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா சித்தன்னவாசல். இவருடைய ஓவியத்தை எங்கே காணலாம், சித்தன்னவாசலில் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ வெரி வெரி ஃபேமஸ் ஓவியம். ஓகேவா. இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா. ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இது வந்து இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மெழுகு வடிவ வளர்ப்பு என்பது இது வந்து பார்த்திங்கன்னா சோழர் கால கைவினைஞர்கள். ஓகேவா. சோழர் கைவினைஞர்கள் பார்த்திங்கன்னா பயன்படுத்தியது. ஓகேவா. வெண்கல சிலை செய்கிறதுக்கு. ஓகேவா. வெண்கல சிலை செய்கிறதுக்கு இந்த மெழுகு படிவு வளர்ப்பு முறையை என்ன பண்ணாங்க, இந்த சோழர் கால கைவினைஞர்கள் என்ன பண்ணாங்க, இந்த முறையை பின்பற்றினாங்க. ஓகேவா. ஸோ இந்த லெசனுக்கு உண்டான எல்லா கொஸ்டினுமே என்ன பண்ணிடுச்சு, இம்பார்ட்டன் எல்லாமே எடுத்து அதை கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ இதை நீங்கள் உட்காந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.